650 இதெல்லாம் 100 ரூபாய் இந்த ஸ்க்ரீன் 100 ரூபாயில இருந்து 220 வரும் மேடம். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி vloggersAmitha. இன்றைக்கி இந்த வீடியோவில் T.nagar ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து நான் என்னென்ன கிடைக்குதுன்ற மட்டும் தான் காமிச்சேன், ரேட் காட்டல. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரேட்டோட நான் போட்டிருக்கேன். எல்லாத்தோட ரேட்டும் நான் போடல, பட் வந்து நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு நினச்சி போனோமோ அதோடைய ரேட்லாம் வந்து நாங்கள் கேட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு ஐட்டமும் இங்கே வந்து எந்த ரேட்டில் இருக்குது கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அப்படியே லைனாக பார்த்துட்டே போகும்போது ஃப்ரிட்ஜோட கவர் அப்புறம் டைனிங் டேபிளோட கவர் அதுதான் பார்த்தோம். ஸோ அதோட ரேட் கேட்கலாம்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் கவர்லாம் எவ்வளோண்ணா? எவ்வளோ? 140. இதெல்லாம் இந்த டைனிங் டேபிள் தான். ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற அந்த கவர் வந்து 140 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து டைனிங் டேபிளில் விற்கிற அந்த கவர் வந்து 120 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து அவங்க கடைசியாக எங்களுக்கு வந்து 100 ரூபான்னு சொல்லி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. 100 ரூபான்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். இதெல்லாம் வந்து உப்பு ஜாடி, சக்கரை ஜாடி, இது வந்து 250 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு பார்கிங் பண்ணி 150க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோன் பவுச் தான். இந்த பவுச் வந்து 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பேக்கில் வந்து கோல்டு கலர் கலந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா, அது வந்து 200லேருந்து ஸ்டார்ட் சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒரு வெரைட்டியில் வரும். அது 450லேருந்தா எல்லா சைஸுமே இருக்கா? 40, 36, 34, 38. இதெல்லாம் ரெடிமேட் ஜாக்கெட்ஸ். இங்கே வந்து 40 வரைக்கும் சைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 32லேருந்து 40 வரைக்கும் சைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே 450லேருந்து ஸ்டார்ட் சொன்னாங்க. பட் எடுக்கும்போது கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு சாரீ நல்லா எடுத்துட்டீங்க, கொஞ்சம் லுக்காக இருக்கணும் ஜாக்கெட்னு சொல்லி சொன்னால் இங்கே ரெடிமேட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய மாடல், நிறைய டிசைன்ஸும் வச்சுருந்தாங்க. எல்லா கலர்ஸும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் அங்கே வந்து கோல்டும் பிளாக்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் கோல்டு பிளாக் வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்க்குமே மேட்ச் ஆகிடும். அதை தவிர்த்து நிறைய கலர்ஸும் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு சாரீஸ்க்கு ஏதாவது மேட்சாக வேணும்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற ரெடிமேட் ஜாக்கெட் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பட்டியாலா பேண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது இருக்கும் பக்கத்தில் நைட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். பேண்ட்லாம் வந்து 100 ரூபா 120 ரூபா வந்து ஸ்டார்ட் சொல்லி சொன்னாங்க. அது பக்கத்தில் வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. எங்கள் அக்கா வந்து நைட்டி பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். இங்கே இருக்க நைட்டிலாம் 250லேருந்து ஸ்டார்ட்னு சொல்லி சொன்னார். நைட்டிலாம் எதுலேருந்து ஸ்டார்ட்னா? XL, XXL எல்லாமேவா? நிறைய டிசைன் நைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்து முடிச்சதும் பக்கத்தில் வந்து ஒரு செட் கலெக்ஷன்ஸ் இருந்து. ஸோ அங்கே போனோம். இந்த செட்லாம் எவ்வளோண்ணா? 650 ரூபாவா? இதெல்லாம் அங்கேருந்து எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாரீஸ்க்குலாம் வேர் பண்ணிட்டு போனால் செம்ம சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்குலாம் வந்து நமக்கு பட்டுப்பாடு செட்லாம் போட்டுட்டு இந்த செட்ஸ்லாம் போட்டுவிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்ற இதெல்லாம் வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இருந்துச்சு. மற்ற கடைங்களை ஒப்பிடும் போது இங்கே வந்து ரேட் கம்மியாக தான் சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாகவே தருவாங்க. இந்த காசமெல்லாம் செட்லாம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன். இன்னும் கிராண்டடாக அவர் மேலே கொஞ்சம் வச்சுருந்தார செட்ஸ், அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வங்கியா நெக்லஸ் ஆனா அதில் என்ன ரேட்டு? 280. அது இங்கே இருக்க செட் கலெக்ஷன்லாம் ரேட் கேட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே லைனாக மற்ற இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து டாப்ஸு, பேக்ஸு, மற்ற செட்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. இதை தவிர்த்து இந்த செட் கலெக்ஷன் 1-2 கடை இல்லை, ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. கல்லாப்பெட்டி எங்கே இருக்குது? பழைய ஜோக்கில் காமெடி பண்ணி கல்லாப்பெட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த கல்லாப்பெட்டி காலியாக தான் இருக்குது, வேணா 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போமான்றாரு. நமக்கு எதுக்கு வம்புன்னு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், வலையெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. 100 ரூபா தான் இந்த ஸ்டோன் வலையில் எல்லாமே. இதை தவிர அவங்க எக்கச்சக்கமான வலையில் வச்சுட்டாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போனால் ஃபுல்லாக பொம்மைங்க ஷாப் இருந்துச்சு. 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட். இந்த ஸ்பைடர்மேன் பொம்மை வந்து 250 சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த பாண்டா காரடி இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் பெருசு வந்து 350 சொல்லி சொன்னாங்க. அதுலேயே சின்ன சைஸ் வந்து 240 சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும் டெடி பேர், அது வந்து 420 தான் சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து வாங்கினா கம்மி பண்ணியும் தருவாங்க அவங்க. இங்கே பொம்மைங்க எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து எல்லா பொம்மையும் பார்த்து ரசிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் விண்டோக்கும் டோருக்கும் வந்து ஸ்க்ரீன் வாங்கணும்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதுக்கு கடை பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஸ்க்ரீன் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அந்த அண்ணன் எங்களையும் ஒரு யூடியூபராக மதிச்சு அவர் வந்து எங்களுக்கு பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே இல்லையா T.nagar போங்க, என்ன பாருங்க. ஓகே, நான் சொல்கிறத கேளுங்க. என்னையே பாருங்கள். T.nagarக்கு போங்க, உஸ்மான் ரோடுக்கு போங்க. உஸ்மான் ரோடு போய் சென்னை சில்க்கு பக்கத்தில் ஏஎம்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை இருக்குது, சரியா? அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட. நீங்கள் 4 பேர்த்த சொல்லுங்கள், வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 100 ரூபாய் ஸ்க்ரீன் நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். 100 ரூபாயிலேருந்து ஒரு சலீம் பாய் மட்டும்தான் கொடுக்குறாருங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோடு இருக்குல்ல பாய், உஸ்மான் ரோட்டில் சென்னை சில்க்கு பக்கத்தில் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு ஆப்போசிட்டில் சலீம் பாய் தான் 100 ரூபாய்க்குலேருந்து கொடுக்குறாரு. 100 ரூபாய். 100 ரூபாயிலேருந்து நம்ம கொடுக்குறோமே மற்ற கொடுக்குறோம் பாய். 100 ரூபாய்க்கு கொடுக்குறதா தான் நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட. நம்ம ஏன் போய் பேச போகிறோம்? வியாபாரத்துன்னு தரேன், விண்டோ ஸ்கீம் தரேன், 100 ரூபாய்க்கு டோர் ஸ்கீம் தரேன். 100 ரூபாயிலேருந்து என்கிட்ட 900 ரூபா வரைக்கும் இருக்குது. பரவாயில்ல. சரியா? கடைக்கு போனால் அங்கே பாருங்க 250 ரூபா இருக்குதுங்க, 100 ரூபா. நீங்கள் கூட வாங்கிட்டு போங்க ஒன்று வீட்டுக்கு. இதை விட வேறு என்ன செய்ய முடியும் நம்ம? இல்லை இவங்கள்ட்ட சொல்கிறேன், அவங்க யூடியூப்பில் போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டோம், தேவையில்லை. சோஃபா அதெல்லாம் எவ்வளோலாம்? சோஃபா கவர்லாம் இருக்குது, 200 ரூபாயிலேருந்து இருக்குது. 200 ரூபாயிலேருந்து சோஃபா ரூபாயிலேருந்து சோஃபா கவர் தரேன் பாய். நான் யாருமே தர மாட்டாங்க பாய், ஏன்னா நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதால அந்த ரேட்டுக்கு தரோம் பாய். 200 ரூபாயிலேருந்து சோஃபா கவர். ஸோ நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, அந்த அண்ணாவே சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட 100 ரூபாயிலேருந்து ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்டுக்கு டோருக்கு அண்ட் விண்டோக்கு ஸ்க்ரீன் வேணும்னா இந்த கடைக்கு நீங்கள் போங்க. அட்ரஸும் இந்த வீடியோலேயே அந்த அண்ணாவே சொல்லியிருக்காங்க. அது பக்கத்தில் இந்த ஷாப் 200 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த பேக்லாம் இது கொஞ்சம் 500 வரும், இது 200 வரும், இது 300 வரும். இல்லை பிராண்டடானா? பிராண்டட் ஷோரூம் போய் இது. சரி 500னா என்னென்ன தருவீங்க நீங்கள்? சொல்கிறது 750 சொல்லுவோம். ஓ சொல்லி 250 ரூபா கம்மி பண்ணி சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் ஷோரூமில் போயிட்டீங்கன்னா 950 ரூபா 1000 ரூபா விற்கிறாங்க. இங்கே நம்மக்கிட்ட வந்து 500 ரூபா தான், 400 ரூபா கம்மியாகிடும். உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் கனி. கனியா? இந்த மாதிரி பேக்ஸ்லாம் இதில் 450 இதில் என்ன ரேட்டு? அது இதெல்லாம் ரேடியம். ரேடியம் ஆயிடுச்சுன்னா கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன ரேட்டுங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன ரேட்டுங்களா? 350. உங்களுது என்ன? இதெல்லாம் 150 தான். இதெல்லாம் 150யா? அது 150. இந்த கை பேக் தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கு. ஃபுல் ரேட் ரேடியன் பேக். அது எவ்வளோ இது? இது வந்து 1000 ருபீஸ். 1000 ஃபுல்லாக ரேடியாக இருக்கும். ஓ சரி. இந்த பர்ஸ்லாம் வந்து 250 ருபீஸ் தான். ஸோ இந்த கடையும் முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹேண்ட் பர்ஸ் கடை, குட்டியாக ஹேண்ட் பர்ஸ் இந்த கடை பார்த்தோன்னே அதில் பர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் அந்த அண்ணா வந்து இல்லை, வெளியே எங்கேயும் போயிட்டு அது போல். ஸோ நாங்கள் பர்ஸை பார்த்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், நீங்களே ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே லைனாக அடுத்த கடைகளையும் பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய டாப்ஸ் கடை, டாய்ஸ் கடை, பேக் கடை இதெல்லாம் வந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போகும்போது நடுவில் வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே பார்த்தோம். இந்த கடையில் தான் பாருங்கள், அந்த பாருங்கள், இந்த வெஸ்டர்ன் டாப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நமக்குன்னே ஒருத்தர் பின்னாடி பிபி ஊதிக்கிட்டே இருந்தார். அப்போவும் அந்த சவுண்ட்லேயும் அந்த அண்ணக்கிட்ட ரேட் கேட்டோம். இதில் எவ்வளோ? 350யா? 350ன்னு சொல்லி சொன்னாங்க. 350க்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த அண்ணன் நீங்கள் எடுங்க, பார்த்து ரேட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த இடத்துலையே வந்து எங்களுக்கு. ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி இந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த ஷாப்லேயும் தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 30, 250. இந்தாங்க ஒரு பைனாப்பிள், ஒரு தர்பீஸ் கொடுங்க. பைனாப்பிள் உப்பு கொடுத்தாங்க. பைனாப்பிள் மற்றும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நாள் வந்து பார்த்தோன்னா யூடியூப்க்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. ட்ரைபேட், லைட்ஸு, அதேமாதிரி ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய்ட்டு அப்படியே ரேட் கேட்டோம். ட்ரைபேட்லாம் எவ்வளோண்ணா? ட்ரைபேட்லாம் எவ்வளோ? 220 வரும் மேடம். அந்த டாப்பில் அந்த மாடல்லாம் 320 வரும். 320யா? இந்த லைட்லாம் இது 950 வரும், 750 வரும். கம்மி பண்ணி தருவீங்களா? ஒரே ரேட் தானா? கம்பெனி இது என்னது? இது நைட் லேம்ப் 550 வரும். இது எல்லாமே ட்ரைபேட் தானா? எல்லாமே ட்ரை பண்ணுங்க. லட்டில் அப்படியே மாட்டிட்டு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ட்ரைபேட். ஸ்பீக்கர்ஸ்லாம் 350 வரும், 650 வரும், 750, 1050 வரும். டிவியில் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இது இந்த வாட்டரில் கனெக்ட் பண்ணுறது தானே? இந்த இதில் கம்மியில் வாட்டர் பண்ணலாம். இந்த இதெல்லாம் 250 வரும். 250யா? உங்களுக்கு ரேட்டும் அவங்க சொன்ன ரேட்டை விட கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதும் நாங்கள் கிராஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் பார்த்தது தான் இந்த ஸ்லிப்பர் ஷாப், கிட்ஸ்க்கான ஸ்லிப்பர் ஷாப் எல்லாமே.
அந்த ஷூஸ்லாம் எவ்வளோண்ணா? 350 இது வைப்பார் இதெல்லாம்ண்ணா ஐசா அழகாக இருக்குல்ல. கம்மியாக இருக்கு. 100 ரூபாயிலேருந்து ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு. பெண் குழந்தைங்களுக்கு தான் அழகழகாக டிசைனாக இருந்துச்சு. எனக்கு 2மே பையன். ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியில் ஒரு ஷால் கடை பார்த்தா அவங்க வந்து 60 ரூபா தான் போட்டுருந்துச்சு ஷால்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாப் ஷாப் பார்த்தேன். இங்கே வந்து நான் நிறைய டாப்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே வந்து எக்ஸல் வந்து 150லேருந்து கிடைக்கும், XXL 180லேருந்து கிடைக்கும். கிளாத்தும் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. ஸோ இங்கே நான் நிறைய எடுத்திருக்கேன். இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே போயிட்டோம். அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இந்த பேக் கடை தான் இது. இது வந்து இந்த பேக்ஸ் வந்து 150 ருபீஸ். இந்த ஸ்லிங் பேக்ஸ்லாம், ஜூட் பேக்ஸ்லாம் 100 ருபீஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பேக்ஸை பார்த்துட்டு வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ரேட்டோடு காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். அதோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.